Good evening everyone. Last lessonல zoom tool எப்படி ஒர்க் பண்றது, pan tool எப்படி ஒர்க் பண்றது, rotation tool எப்படி ஒர்க் பண்றது பத்தி தான் பார்த்தோம். இந்த லெசன்ல டைம்லைன் பேனல் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Animate 2021 நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. Go to file, new. இதுல some presets நமக்கு கொடுத்திருப்பாங்க. நான் character animation சூஸ் பண்ணிக்கிறேன். Then அதுல HD size நான் சூஸ் பண்ண உடனே அதோட widthம் heightம் எனக்கு ரைட் சைடுல செட் ஆயிரும். Then frame rate, platform type பத்தி தெரியாதவங்க என்னோட previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Then create. இப்போ நமக்கு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இதோட நேம் நம்ம ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் மைனஸ் யூஸ் பண்றது மூலமா ஸ்டேஜை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது தெரியல அப்படின்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் யூஸ் பண்றது மூலமாகவும் நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம்லைன் பேனல். ஒன்ஸ் நீங்க ஸ்டேஜ் கிரியேட் பண்ண உடனே எனக்கு பாட்டத்துல டைம்லைன் விசிபிள் ஆகும். சப்போஸ் எனக்கு டைம்லைன் விசிபிள் ஆகல அப்படின்னா கோ டு விண்டோ இல்ல டைம்லைன் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஆல்ட் டி. ஒன்ஸ் நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னோட டைம்லைன் டிசேபிள் ஆயிரும். அகைன் கோ டு விண்டோ, நீங்க டைம்லைன் கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட டைம்லைன் எனபிள் ஆகும். இது எப்படி நமக்கு ஷோ ஆகுது ஹைட் ஆகுது அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விண்டோல போயிட்டு இந்த டைம்லைன்ல பாருங்க, பக்கத்துல டிக் மார்க் பண்ணிருப்பாங்க. அப்படி டிக் மார்க் இருந்தது அப்படின்னா டைம்லைன் வந்து ஷோ ஆயிருக்குது அப்படின்னு அர்த்தம். டிக் மார்க் இல்ல அப்படின்னா டைம்லைன் ஹைட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். டைம்லைன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டேஜ் கிரியேட் பண்ண உடனே டிஃபால்ட்டா ஒரு லேயர் கிரியேட் ஆயிருக்கும். அதோடைய நேம் லேயர் 1. இந்த லேயரோட நேமை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ரெக்டாங்கிள் சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, நேம் நியூ லேயர். அதை கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு மல்டிபிள் லேயர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயர் 2 நான் ரீநேம் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா டபுள் கிளிக், நான் இப்போ சர்க்கிள்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ரீநேம் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நியூ ஃபோல்டர். கிளிக் பண்றது மூலமா நீங்க ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டர் 1ஓட நேமை நான் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக், நான் ஷேப்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு லேயர் சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் ரெண்டையும் செலக்ட் பண்றதுக்கு ஹோல்ட் டவுன் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ஷேப்ஸ்ங்கிற ஃபோல்டருக்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். திரும்ப சொல்லி தரேன், கண்ட்ரோல் Z அன்டு. ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு மவுஸ்ல லெஃப்ட் சைட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த ஷேப்புக்கு மேல கொண்டு போனீங்கன்னா ஒரு பிளாக் கலர் லைன் விசிபிள் ஆகும். அதுல வச்சுட்டு நீங்க லெஃப்ட் சைட் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய ரெண்டு லேயரும் ஷேப்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள மூவ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆரோவை கிளிக் பண்ணி பாருங்க, என்னுடைய ரெண்டு லேயரும் ஷேப்ஸ் ஃபோல்டருக்குள்ள மூவ் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு ஃபோல்டர்ல இருந்து அந்த ரெண்டு லேயரையும் வெளியே எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கிளிக் அண்ட் டிராக் பண்றது மூலமா ஃபோல்டர்ல இருந்து வெளியே மூவ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிலேட். இப்போ எனக்கு இந்த ஃபோல்டர் வேண்டாம் டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க டைரக்டா டிலீட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அவுட்லைன். நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற லேயர்ல ஆப்ஜெக்ட் டிரா பண்ணும்போது அதோட அவுட்லைன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த அவுட்லைன் மோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஷோ ஆர் ஹைட் ஆல் லேயர்ஸ். இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க லேயர்ல வரைஞ்சிருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் நீங்க ஷோ பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் லாக் ஆர் அன்லாக் ஆல் லேயர்ஸ். இந்த ஆப்ஷன் மூலமா உங்களோட லேயரை நீங்க லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு லேயர் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அவ்வளவு லேயருக்கும் இந்த ஆப்ஷன் அப்ளை ஆகும். சப்போஸ் எனக்கு பர்டிகுலர் லேயருக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள் லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் நீங்க லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு இந்த அவுட்லைன் மோட வந்து நீங்க எனபிள் பண்ண முடியும். இப்போ ரெக்டாங்கிள் வந்து அவுட்லைன் மோட்ல அப்ளை ஆயிருக்கு. இப்போ நான் ரெக்டாங்கிளுக்கு அவுட்லைன் மோட் அப்ளை பண்ணியிருக்கிறேன், சர்க்கிளை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறேன். தென் நெக்ஸ்ட் லெசன்ல டைம்லைன் ஹெட்டர், தென் ஃப்ரேம்ஸ், எப்படி நியூ கீ ஃப்ரேம் ஆட் பண்றது, எப்படி பிளாங்க் கீ ஃப்ரேம் ஆட் பண்றது பத்தி பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.